அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் 6ஆம் வகுப்பில் டேர்ம் 1ல் உள்ள ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் உள்ள ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வரலாறில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸ் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியர்களுடைய பூர்வீகம், அவர்கள் எங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு குடியேறினாங்க, எது வழியாக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வேதகால பண்பாடு என்னென்ன வேதங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தொடக்க கால ரிக்வேத மக்கள் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறமா அடுத்தது பின் வேத கால மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்சியேஷன்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஸோ அங்கே இப்படி இருந்தது, வடநாட்டில் இப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் எப்படி அந்த காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பெருங்கற்கால இரும்புக்கால பண்பாட்டை புரிந்து கொள்கிற வகையில் நமக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேத காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவிற்கு வந்தது. ஆரியரின் வருகையால் வேத காலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோடைய முடிவில் தான் ஆரியர்களுடைய வருகை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த முடிவுக்கு அப்புறமா ஆரியர்களுடைய வருகையினால் வேத காலம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வேத காலம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றில் 1500 கிமு 1500லேருந்து 600 காலகட்டம் தான் வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா உள்ளது எல்லாமே வேத கால பண்பாடுகள். வேதங்கள் என்பதிலிருந்து இப்பெயரை பெற்றது. ஆரியர்கள் என்போர் யார்? ஆரியர்கள்னால் யார் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்து குஷ் மலைகளில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கால்நடைகளை மேய்ப்பதே இவர்களின் முதன்மை தொழில் என்றாலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையும் பின்பற்றினர். ஓகே, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் யாருடையது அப்படின்னு கேட்டால் ஆரியர்களை தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வேதகால பண்பாட்டின் பரவல். ஸோ எது தொடக்க வேத காலத்தில் எது இருந்தது, பின் வேத காலம் எங்கே பரவி இருந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தொடக்க வேத காலம்ங்கிறது தட்சசீலம், ஹரப்பா, ஸோ இதில் தான் பரவி இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பின் வேத காலம் இந்திரபிரஸ்தம், கங்கை, யமுனை, கோசலம், அயோத்தி, அதாவது இந்திரபிரஸ்தம், அயோத்தி, இந்த கங்கை, யமுனை, கோசலம்ங்கிற ஆறுகள் ஒட்டி இந்த பண்பாடு பரவி இருந்திருக்கு. ஓகேங்களா? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னா என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். ஓகே, ஸோ எல்லா செடி கொடிகளையும் வெட்டி அவங்க எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கு அப்புறமா அந்த நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நிலத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மரம், செடி, கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையுமே வெட்டி அதே இடத்துல போட்டு ஃபுல்லாக எரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல உழுது அவங்க வேளாண்மை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த நிலத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நிலப்பகுதிக்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ காலம், பரப்பு, சான்றுகள். புவியியல் பரப்பு வட இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதோடைய புவியியல் எந்த பரப்பில் இது பரவி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் தான் இந்த பண்பாடு பரவி இருந்திருக்கு. காலப்பகுதி பார்த்திங்கன்னா இரும்பு காலம். ஓகேங்களா? கால அளவு 1500லேருந்து 600 வரைக்கும் உள்ள காலம். சான்றுகள் வேதகால இலக்கியங்கள். ஓகே, வேதகால இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம இதுக்கான சான்றுகளை எடுத்துக்கிறோம். நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம் தான் அவங்க பின்பற்றி இருக்காங்க. ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர். அடிப்படையில் மேய்ச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு கால்நடைகளே முக்கிய சொத்து ஆகும். ஓகேங்களா. ஸோ இவர்கள்லாம் வந்துட்டு ஒரு நாடோடிகள், ஆரியர்கள் வந்துட்டு ஒரு நாடோடிகள். ஓகேங்களா. ஸோ அங்கே அதாவது நம்ம கைபர் கணவை வழியாக நம்ம வட இந்தியாவுக்குள்ளே நுழைந்தவர்கள் தான் வந்துட்டு ஆரியர்கள் இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு மேய்ச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு வந்துட்டு கால்நடைகள் தான் வந்துட்டு முக்கியமான ஒரு சொத்தாக அவங்க வந்துட்டு இருந்திருக்கு. ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழிடம் பஞ்சாப் ஆகும். ஓகேங்களா. ஸோ ரிக்வேத காலத்தில் வந்துட்டு ஆரியர்களுடைய வாழிடம் வந்துட்டு பஞ்சாபாக இருந்திருக்கு. அப்போது அப்பகுதி சப்த சிந்து, அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா. சப்த சிந்து அப்படின்னா 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி. ஓகே. ஸோ அங்கே தான் வந்துட்டு ரிக்வேத காலத்தில் அவருடைய வருகை அங்கே தான் வந்துட்டு அவங்களுடைய வாழ்விடம் வந்துட்டு அமைஞ்சிருந்திருக்கு. ஏறத்தாழ கிமு 1000 வந்துட்டு ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளி குடியமர்ந்தனர். ஓகேங்களா. ஸோ அந்த 1500 கிமு 1500 இங்கே வந்து குடியேறின அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி நகர்ந்து கிமு 1000 வந்துட்டு கங்கை சமவெளியில் சிந்து கங்கை சமவெளியில் வந்துட்டு அவங்க குடியேறியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பயன்பாடு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு கோடரி, இரும்பினாலான கொழுமுனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை வந்துட்டு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இரும்பு காலத்தில் ஒன்று அது. 4 வேதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள். ஓகேங்களா. ஸோ ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள், இதுதான் வந்துட்டு 4 வேதங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான சான்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேதகால இலக்கியங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள். ஓகேங்களா. ஸோ ஸ்ருதிங்கிறது 4 வேதங்கள், ஆரண்யங்கள், பிராமணங்கள், உபநிடதங்கள் அடங்கியது தான் வந்துட்டு ஸ்ருதி. ஸ்மிருதிங்கிறது என்னென்னா இதிகாசங்கள், புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், சூத்திரங்கள், தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி அப்படிங்கிறது அடங்கியது தான் வந்துட்டு ஸ்மிருதி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்ருதி, ஸ்மிருதி இதில் வந்துட்டு வேத நூல்கள். ஓகேங்களா. ஸோ இதோட 2 பெரும் பிரிவுகள் தான் வந்துட்டு ஸ்ருதி, ஸ்மிருதிங்கிறது. ஸோ ஸ்ருதிகள் அப்படிங்கிறது 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவைகள் வந்துட்டு புனிதமானவையாகவும் நிலையானவையாகவும் கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை எனவும் கருதப்பட்டவையாக அது இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்ருதி என்பது கேட்டல், அதாவது எழுதப்படாதது. ஓகேங்களா. ஸோ ஸ்ருதிங்கிறது கேட்டல், அதாவது வாய்மொழியாக ஒருத்தர் சொல்ல கேட்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனும் பொருள் கொண்டது. இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. வாய்மொழி மூலமாக அடுத்த தலைமுறைகளுக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது என்னென்னா ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாக அது இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நூல்களாக நமக்கு கிடையாது, ஆனால் இது வாய்மொழி இலக்கியமாக தான், இது வாய்மொழி வாயிலாக தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இது நூல்களாக இருந்திருக்கு. ஸோ இவை நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிற எல்லாமே வந்துட்டு போதனைகள்லாம் வந்துட்டு நிலையானது கிடையாது, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மிருதி அப்படிங்கிறதோட பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியான எழுதப்பட்ட பிரதி அப்படிங்கிறது தான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் தேசிய குறிக்கோள் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். ஓகே. ஸோ இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள் என்னென்னா வாய்மையே வெல்லும், அதாவது சத்தியமேவ ஜெயத்தே. இந்த வாக்கியம் வந்துட்டு முண்டக உபநிடதத்திலிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உபநிடதம் எதுலேருந்து பார்த்தோம், ஸ்ருதிங்கிறதுல பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இதுலேருந்து உபநிடதங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இதுலேருந்து தான் அது எடுத்திருக்காங்க. அதில் முண்டக உபநிடதம் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. தொல்பொருள் சான்றுகள் சிந்து மற்றும் கங்கை நதி பகுதியிலும் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களும் கிடைத்துள்ள இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள் ஆகியன இதெல்லாம் தான் வந்துட்டு சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து எடுத்திருக்காங்க, சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த இடத்துல நடத்தின தொல்லியல் ஆய்விடங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து கிடைச்ச இரும்பு கருவிகள், மட்பாண்டங்கள் தான் வந்துட்டு இவர்களுக்கான சான்றுகள்.
வேத காலத்தை வகைப்படுத்துகிறாங்க. வேத காலத்தின் 2 கட்டங்கள். ஓகேங்களா. ஸோ அது என்னென்னா தொடக்க வேத காலம், பின் வேத காலம். இந்த தொடக்க வேத காலத்தை வந்துட்டு ரிக் வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோடைய காலம் வந்துட்டு 1500 1000. ஓகேவா. ஸோ பின் வேத காலம் வந்துட்டு 1000 600 வரை. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ தொடக்க வேத காலம், பின் வேத காலம் சொல்லிட்டு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த தொடக்க வேத காலம் எங்கே பரவி இருந்திருக்கு, பின் வேத காலம் எங்கே பரவி இருந்திருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது சபா சமிதி. சபாங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றம், சமிதிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு அப்படிங்கிறது. ஓகேங்களா. வேதகால பண்பாடு. வேதகால பண்பாடில் அரசியலும் சமூகமும் எப்படி இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும். ஓகேங்களா. ஸோ குலம் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும். அதன் தலைவர் குலபதி ஆவார். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமம் ஆகும். ஓகேங்களா. ஸோ கிராமத்தின் தலைவர் கிராமணி ஆவார். பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஸ் என அழைக்கப்பட்டது. இதற்கு விஷயபதி தலைவர் ஆவார். ஜனா இனக்குழுவின் தலைவர் ராஜன் என்பவர் ஆவார். இவர் ஜானசிய கோபா எனப்பட்டார், மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு. ஜானசிய கோபானா மக்களின் பாதுகாவலர். ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் ராஷ்டிரம் இருந்தன. அதாவது பல ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு ராஷ்டிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரதர், மத்சயர், புரு அப்படின்னு சொல்லிட்டு பல இனக்குழுக்கள் வந்துட்டு இதில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு அரசியல் வந்து ரத்த உறவுகளை அடிப்படையாக தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அரசர்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த தலைமுறை வந்துட்டு நாட்டை ஆளுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியாக தான் இங்கே பின்பற்றி இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குலம் அதாவது கிளான் என்பதே அரசியலின் அடிப்படை. ஓகேங்களா. ஸோ அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான் அடுத்தடுத்து அரசர்களாக ஆவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் குலபதி, அதோட தலைவர் வந்துட்டு குலபதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததான் அரசர். தனது இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பாகும். அவருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கனா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. இவைகளில் விதாதா மிக பழமையானதாகும். ஓகேங்களா. ஸோ இந்த இனக்குழு இருக்கு இல்லையா. ஸோ இவருடைய அதிகாரம் வந்துட்டு இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கனா. நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்தோம் இல்லையா, சபா சமிதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு குழுக்களை தான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு மன்றம் இருக்கு இல்லையா. சபாங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றம், சமிதிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியான தான் மற்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ விதாதா, சபா, சமிதி, கனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு அமைப்புகள். ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்புகள் தான் வந்துட்டு அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்புகளாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இவர்களில் வந்துட்டு விதாதாங்கிறது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர் ஒருவரை பணியில் அமர்த்தி கொண்டார். ஓகேங்களா. ஸோ அரசர் வந்து தனக்கு உதவி செய்கிறதுக்காக புரோகிதரை வந்துட்டு ஒருவரை பணியில் அமர்த்தியிருக்காரு. அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு சேனானி உதவி செய்தார். அதாவது சேனானி அப்படின்னா சேனாதிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ படை தளபதி. ஓகேவா. ஸோ அவர்கள் வந்துட்டு உதவி செய்திருக்காங்க அரசனுக்கு. கிராமங்களின் தலைவர் வந்துட்டு கிராமணி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கிராமங்களுடைய தலைவராக இருந்திருக்காரு. ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை குடியேறிய போது தொடக்ககால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாயின. பரம்பரை அரசுரிமை தோன்றியது. முடியாட்சி முறையில் அரசரின் அதிகாரங்கள் அதிகரித்தன. அரசர் தனது நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் வந்துட்டு நடத்தியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யாகங்கள் வந்துட்டு ரொம்ப நடத்தியிருப்பாங்க இல்லையா அரசர்கள்லாம். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முடியாட்சி முறையில் வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய அதிகாரங்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு அவர் வச்சுட்டு இருந்திருக்கு, அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அவருடைய நிலையை வந்து வலுப்படுத்திக்கிறதுக்காக தான் சடங்குகளும் யாகங்களும் வந்துட்டு அரசர் வந்து நடத்தியிருக்காரு. பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாகின. ஓகேங்களா. ஸோ சமிதி, சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. ஓகேவா. ஸோ பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் வந்துட்டு உருவாகி இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த சமிதி, சபா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு முக்கியத்துவத்தை இழந்து போயிருக்கு. விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனது. ஓகேவா. ஸோ விதாதா நம்ம வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு மன்றம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது இல்லாமலேயே போயிடுச்சு.
இது வந்துட்டு முக்கியத்துவத்தை தான் இழந்திருக்கு. ஆனால் விதாதாங்கிற மன்றம் இல்லாமலே போயிருக்கு. புதிய அரசுகள் தோன்றி இருக்காங்க. ஓகே, ஸோ பாலிங்கிற ஒரு வரியையும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு காணிக்கையாக அரசனுக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரி விதிப்பு இல்லாமல் அதை வந்துட்டு அவங்க மக்களாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு வரியாக வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு மாற்றம் அடைஞ்சு தொடர்ந்து வந்துட்டு வசூல் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் வந்துட்டு வரி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய பேர் வந்துட்டு பாலி. ஓகேவா, ஸோ பாலிங்கிறது மக்களாக விருப்பப்பட்டு அரசனுக்கு கொடுக்குற ஒரு வரிமுறை தான். மேலும் அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்களும் இக்காலத்தில் உருவாயின. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் வந்துட்டு இந்த காலத்தில் உருவாகி இருக்கு. ஸோ பாலிங்கிறது இது ஒரு வரி ஆகும். ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 இவ்வரியாக செலுத்த வேண்டும். ஓகேவா, ஸோ பாலிங்கிறது ஒரு வரி. ஒருவர் அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவருடைய மகசூல் இல்லைன்னா கால்நடைகள்லேருந்து கிடைக்கிற அவருக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதிலிருந்து 1/6 வந்துட்டு அரசருக்கு வரியாக செலுத்துகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது பேர் தான் பாலி அப்படின்றது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூக அமைப்பு. அவங்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, வேதகால சமூகம் சந்தை வழி சமூகமாக வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட எல்லாரிடம் இருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர். ஓகேவா, ஸோ வேதகால சமூகம் வந்து தந்தை வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட எல்லாரிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர். ஓகேவா, ஸோ அப்போயே கருப்பு நிறத்தோல் வெள்ளை நிறத்தோல் அப்படிங்கிற பாகுபாடு இருந்திருக்கு. கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசையுக்கள், தாசர்கள் என்று அழைத்தனர். ஓகேங்களா, ஸோ ஆரியர் அல்லாத கருப்பு நிற மக்களை வந்துட்டு தசையுக்கள், தாசர்கள்னு அழைக்கிறாங்க. தொடக்க வேதகால சமுதாயத்திற்குள் 3 பிரிவுகள் காணப்பட்டன. ட்ரேயி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பிரிவுகள் வந்து ட்ரேயின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் விஸ் என அழைக்கப்பட்டனர். ஓகேவா, ஸோ போர் வீரர்கள் சத்திரியர்கள் எனவும் மதகுருமார்கள் பிராமணர்கள் எனவும் அழைக்கப்பட்டனர். பிற்கால கட்டத்தில் திறன் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தமது சமுதாய ஏற்பாட்டுக்குள் கொண்டு வர நேர்ந்தது. அப்போது 4 இறுக்கமான வர்ண அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ மதகுருவான பிராமணர், புரோரிடும் சத்திரியர், நில உடைமையாளர்களான வைசியர், வேலைத்திறன் கொண்ட சூத்திரர் என்று 4 வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு உருவானது. இவ்வாறு 4 படிநிலைகள் கொண்ட சமூக ஒழுங்கு உருவாக்கப்பட்டது. வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் இருக்கின்ற போதிலும் பயன்பாட்டு பொருட்கள் சான்றுகள் போதுமான அளவு இல்லை. ஓகேங்களா, ஸோ நிறைய வேதகாலத்தை பற்றி நம்ம கற்றுக்கிற மாதிரியான இலக்கிய சான்றுகள் இருக்கிற போதும் கூட நமக்கு வந்துட்டு பயன்பாட்டு பொருள் சான்றுகள் போதுமான அளவு இல்லை. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய சான்றுகள் நமக்கு வந்துட்டு போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ கருப்பாக இருக்கிற மக்கள், வெள்ளையாக இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகுபாடு இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட அல்லாதவர்களிடமிருந்து தங்களை வந்துட்டு வேறுபடுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசையுக்கள், தாசர்கள்னு அழைச்சிருக்கிறாங்க. தொடக்க வேதகால சமுதாயத்தில் 3 பிரிவுகள் இருந்திருக்கு. தொடக்க வேத காலத்தில் 3 பிரிவுகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 4 வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ போர் வீரர்கள் சத்திரியர்கள்னும் மதகுருமார்கள் பிராமணர்கள் எனவும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதே வந்துட்டு பிற்காலத்தில் திறன் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை வந்துட்டு ஆரியர்கள் சமுதாயத்தில் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு 4 இறுக்கமான வர்ண அமைப்பு உருவாகியிருக்கு. மதகுருவான பிராமணர், போரிடும் சத்திரியர், நில உடைமையாளர்களான வைசியர், வேலைத்திறன் கொண்ட சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு 4 அமைப்புகள் வந்துட்டு உருவாகியிருக்கு. அடுத்ததான் பெண்களின் நிலை. ரிக்வேத காலத்தில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, பின்வேத காலத்தில் எப்படி இருந்தது, ரிக்வேத காலம்னா தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ரிக்வேத கால சமுதாயத்தில் வந்துட்டு பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர். ஓகே, மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார். பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார். குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை. கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை. இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்துட்டு பெண்கள் இருந்திருக்காங்க. அதாவது குடும்பத்தின் தலைவியாக வந்துட்டு மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு சுதந்திரமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. வீட்டிலேயே பெண்கள் வந்துட்டு சடங்குகள் நடத்துறதுக்கும் அனுமதி கிடைச்சிருக்கு.
கணவரோட அனுமதி, அதாவது சடங்குகளும் வந்துட்டு அவங்களால நடத்த முடிஞ்சிருக்கு. குழந்தை திருமணம் பற்றியும் உடன்கட்டை ஏறுதலை பற்றியும் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. அப்போ வந்துட்டு அது இல்லை, தொடக்க காலத்தில் இல்லை. அடுத்ததாக கைம்பெண் வந்துட்டு மறுமணம், அதாவது விதவைகள் வந்துட்டு மறுமணம் செய்திக்கிறதுக்கு எந்த தடையும் வந்துட்டு அவங்க கொடுக்கல, விதிக்கவும் இல்லை. ஆனால் இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு மறுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பொது நிகழ்வுகளில் பெண்கள் வந்துட்டு எந்த பங்கும் வந்து வகிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பின்வேத காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வேத காலத்தில் சமூகத்தில் மட்டுமன்றி குடும்பத்திலும் கூட பெண்கள் பங்கும் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது. ஓகே, ஸோ பின்வேத காலத்தில் அவர்களுடைய குடும்பத்தில் கூட அவங்கள வந்துட்டு ரொம்ப அவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து இருந்திருக்கு. பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குடும்பத்தில் வந்து சடங்குகள்லாம் நடத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க நடத்த முடியாத நிலை வந்துட்டு, சடங்குகள்லாம் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டு போயிருக்கு. திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றன. ஸோ அந்த விதிகள் வந்துட்டு ரொம்ப இறுக்கமாகவும் குழப்பமாகவும் ஆயிடுச்சு. பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது. கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. ஓகேங்களா? பொருளாதார வாழ்க்கை. வேதகால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகும். ரிக்வேத கால ஆரியர்கள் முதன்மை தொழில் கால்நடைகள் மேய்ப்பது என்றாலும் மரவேலை செய்வோரும், தேர்கள் செய்வோரும், மட்பாண்டங்கள் செய்வோரும், உலோக வேலை செய்வோரும், துணி நெய்வோரும், தோல் வேலை செய்பவர்களும் இருந்தனர். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய தொழில் வந்துட்டு கால்நடை மேய்ப்பதாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தொழில் வந்துட்டு வேறுபட்டிருக்கு. மரவேலை, தேர்கள் செய்பவர்கள், மட்பாண்டங்கள் செய்பவர்கள், உலோக வேலை செய்பவர்கள், துணி நெய்வோர், தோல் வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. பழுப்பு நிற மண்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்ததாகும். ஓகே, ஸோ பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இந்த காலத்தை சேர்ந்தது தான். குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள் மற்றும் நாய்கள் வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன. ஓகேங்களா? ஸோ குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள் மற்றும் நாய்கள். சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியிருப்பின் அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கினார். யவா அவர்களின் முதன்மை பயிராகும். ஓகேவா? ஸோ சிந்து பஞ்சாப் பகுதிகளில் வந்துட்டு ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறின பண்ணதுக்கப்புறமா அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ யவாங்கிற பார்லின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு யவான்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய முதன்மை பயிராக இருந்திருக்கு. பார்லி தான் அவர்களுடைய முதன்மை பயிராக இருந்திருக்கு. ஓகேங்களா? கோதுமை, பருத்தி ஆகியவை சிந்து வெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேதத்தில் அவைகள் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஓகே, ஸோ கோதுமை, பருத்தி வந்து அவங்க பயிர் செய்திருந்தாலும் ரிக்வேதத்தில் அதை பற்றின எந்த ஒரு குறிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது. ஓகே, ஒரு வருடம் அப்படிங்கும் பொழுது இருபோகம் வந்துட்டு சாகுபடி பண்ணியிருக்காங்க. பின்வேத காலத்தில் ஆரியர்களின் பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் பானைகளையும் ஸோ இந்த இருபோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, முப்போகம் விளையுது. இருபோகம்ங்கிற முப்போகம், அதாவது வருஷத்துக்கு 3 முறை அந்த வேளாண்மை செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு நிலத்தில் வேளாண்மை செய்கிறாங்கன்னா அது முப்போகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருபோகம்ங்கிறது வருஷத்துக்கு 2 முறை பண்ணால் அது வந்துட்டு இருபோகம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தினர். பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தினர். தொடக்க வேத காலத்தில் கைவினைஞர்களோடு நகை செய்வோர், சாயத்தொழில் செய்வோர், உலோகங்களை உருக்குவோர் போன்றோரும் சமூகத்தில் இடம்பெற்றிருந்தனர். இக்கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ பின்வேத காலத்தில், அதாவது தொடக்க வேத காலத்தில் என்னென்ன விலங்குகள்லாம் வச்சுருந்தாங்க, வீட்டு விலங்குகள்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பின்வேத காலத்தில் வந்துட்டு பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் இது கூட பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யானை இல்லை, இப்போ வந்துட்டு யானையை வந்துட்டு பழக்கப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொடக்க வேத காலத்தில் கைவினைகளுடன் நகை செய்வோர், சாயத்தொழில் செய்வோர், உலோகங்களை உருக்குவோர் போன்றோரும் சமூகத்தில் இடம்பெற்றிருந்தனர். இந்த காலத்தை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடரை ஆகியவற்றின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களின் வேளாண்மை செய்யப்பட்டது. ஓகேங்களா?
நெல், கோதுமை, பார்லி ஆகியன பயிர் செய்யப்பட்டன. வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் நிலத்தின் மீது தனியுரிமை உருவானது. புதிய தொழில்களும் கலைகளும் வளர்ந்து உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்திற்கு இட்டு சென்றன. ஓகேங்களா. அடுத்ததான் வணிகம் பெருகியது. பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது. ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது. ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நெல்லை கொடுத்து கோதுமையை வாங்குறது, இல்லை கோதுமையை கொடுத்து உப்பு வாங்குறது. ஸோ அந்த மாதிரி பண்டமாற்று முறை வந்துட்டு இருந்திருக்கு. ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது தான் வந்துட்டு பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவர்கள் நிஷ்கா சத்மனா என்னும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயங்களையும் வணிகத்தில் பயன்படுத்தினர். ஓகேங்களா. ஸோ இப்போ பண்டமாற்று முறையோடு இல்லாமல் ஸோ நிஷ்கா சத்மனாங்கிற தங்க நாணயங்களும் இருந்திருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாலா அப்படிங்கிற வெள்ளி நாணயங்களும் வந்துட்டு வணிகத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம், இரும்பு, தாமிரம். ஓகே. தங்கம்க்கு ஹிரண்யா, இரும்பு சியாமா, தாமிரம் செம்புங்கிறது அயாஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் மதம். ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நில மற்றும் ஆகாய கடவுளர்களை வந்துட்டு வழிபட்டிருக்கிறாங்க. பிருத்வி நிலம், அக்னி நெருப்பு, வாயு காற்று, வருணன் மழை, இந்திரன் இடி போன்றவற்றை வணங்கினர். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்துருக்கிற நிலம், நெருப்பு, காற்று, மழை, இடி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஐம்பூதங்கள் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அவங்க வணங்கியிருக்கிறாங்க. மேலும் அதித்தி அதாவது நித்திய கடவுள், உஷா விடியற்காலை தோற்றம் அப்படிங்கிறது ஆகியன குறைவான பெண் தெய்வங்களை வணங்கியிருக்காங்க. அதாவது அதித்தி, உஷாங்கிற குறைவான பெண் தெய்வம், அதாவது ஆண் தெய்வங்கள் அதிகமாகவும் பெண் தெய்வங்கள் வந்துட்டு கம்மியாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதித்தின்னா நித்திய கடவுள், உஷானா விடியற்காலை தோற்றம். ஸோ அவர்களின் மதம் சடங்கு முறைகளை மையமாக கொண்டது. வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே வழிபாட்டு முறையாக இருந்தது. குழந்தைகள் பிரஜா அப்படின்னும் பசுங்கிறது கால்நடைகள், செல்வம், தனம் ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் வந்துட்டு தெய்வங்களை வணங்கியிருக்காங்க. அதாவது குழந்தைகளுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் அவர்களுடைய செல்வத்துக்காகவும் வந்துட்டு கடவுளை வந்துட்டு அவங்க வணங்கிய தெய்வங்களை வந்துட்டு வணங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது. அக்காலத்தில் கோவில்கள் இல்லை, சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை. ஓகே. ஸோ பசு வந்துட்டு புனிதமான ஒரு விலங்காக கருதியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்துட்டு கோயில்களும் சிலை வழிபாடும் வந்துட்டு இல்லாமல் இருந்திருக்கு. பின்னாளில் மத குருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது. ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம். இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்தனர். பிரஜாபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அழிப்பவர் ஆகிய கடவுளர்கள் முக்கியத்துவம் பெற்றனர். வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்தன. ஓகேங்களா. ஸோ பின்னாளில் வந்துட்டு மதகுருவாக இருக்கிறது வந்துட்டு ஒரு தொழிலாகவே ஆயிருந்திருக்கு. அது வந்துட்டு பரம்பரை தொழிலாகவும் மாறியிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்து போயினர். அந்த ஐம்பூதங்களை வணங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அதோடைய முக்கியத்துவம் வந்து இழந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்ற படைப்பவர், காப்பவர், அழிப்பருங்கிற கடவுளை தான் வந்துட்டு அவங்க வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்திருக்கு. கல்வி என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை. குருகுல கல்வி முறை என்பது பழங்கால கற்றல் முறையாகும். குருகுலம் என்னும் சொல் குரு அதாவது ஆசிரியர், குலம் குடும்பம் அல்லது வீடு என்ற 2 சமஸ்கிருத வார்த்தைகளின் கூட்டாகும். இம்முறையில் மாணவர்கள் குருவுடன் தங்கி இருந்ததா சிஷ்யர்கள், மாணவர்கள்னால் அப்போல்லாம் சிஷ்யர்கள் தானே சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் வந்து குருவுடன் தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்வதோடு கல்வியும் கற்று அறிவை பெருக்கிக் கொள்வர். வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றனர். ஓகேங்களா. கற்றவை அனைத்தையும் மாணவர்கள் மனப்பாடம் செய்தனர். 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள் ஆகியன மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்துட்டு எப்படி கற்றுட்டு இருந்திருக்காங்க, வாய்மொழி மரபில் மாணவர்கள் வாய்மொழி வாயிலாக தான் வந்துட்டு அவங்க இப்போ குரு சொன்னாருன்னா அதை வந்துட்டு உள்வாங்கி அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு படிச்சிருக்கிறாங்க, மனப்பாடம் செய்திருக்கிறாங்க. ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அவங்க எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். இதோட கண்டினியூஷன். ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது.
அடுத்ததான் இரு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்படுவர். பெண்களுக்கு பொதுக்கல்வி அளிக்கப்படவில்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஒரு ஆசிரமம் அனுப்பி அவங்க வந்துட்டு படிக்கிற அளவுக்கு குருகுலம் அனுப்பி அவங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க எந்த ஒரு முயற்சியும் அவங்க வந்து பண்ணலை. ஸோ பெண்களுக்கு பொதுக்கல்வி அளிக்கப்படவே இல்லை. இரு பிறப்பாளர்களை திவிஜாஸ் அப்படிங்கிற இரு பிறப்பாளர்கள் மட்டும்தான் வந்துட்டு இரு பிறப்பாளர்கள்னா திவிஜாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது 4 ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஆசிரமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையின் 4 நிலைகள் 4 ஆசிரமங்கள் என்ற கோட்பாடு உருவாகின. பிரம்மச்சரியம் வந்துட்டு மாணவ பருவம், கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சந்நியாசம் வீடு பேறு அடைவதற்காக துறவற வாழ்க்கை மேற்கொள்ளல். ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு 4 ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு வயதின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். ஓகேங்களா. ஸோ வட இந்தியாவின் தொடக்ககால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய செம்புக்கால பண்பாட்டோடு ஒத்துப்போகிறது. மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் இது செம்பு காலகட்டம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இந்தியாவில் செம்புகால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகால பண்பாடாகும். ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்புகால பண்பாடு தொடர்ந்து நிலவியது. ஓகேங்களா. ஸோ இந்த செம்புகால பண்பாடு அப்படிங்கிறது முதிர்ந்த நிலை ஹரப்பா, அதாவது தொடக்க காலத்தில் ஹரப்பா பண்பாட்டில் இல்லை, முதிர்ந்த நிலையில் அது இருந்திருக்கு. அதோடைய வீழ்ச்சிக்கு அப்புறமாவும் இந்த செம்புகால பண்பாடு வந்துட்டு தொடர்ந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ சால்கோ, அதாவது மக்கள் செம்புங்கிறது சால்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லை வந்து லித்திக். ஓகேவா. ஸோ சால்கோ லித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு செம்பு கால கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தவை ஆகும். இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் கிமு 600 கிபி 100 காலடி எடுத்து வைத்தனர். ஓகேங்களா. ஸோ வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் வந்துட்டு காலெடுத்து வைக்கிறாங்க. அதாவது எந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கிமு 600 அதில் ஸ்டார்ட் ஆகி கிபி 100 வந்துட்டு வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் வந்துட்டு அவங்க காலெடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது. பண்டைய தமிழகத்தோடைய பெருங்கற்காலம் வந்துட்டு சங்க காலத்திற்கு முந்தைய காலம், அதாவது சங்க காலம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முந்தைய காலம் வந்துட்டு பெருங்கற்காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் வந்துட்டு இந்த சங்க காலத்துடைய முந்தைய காலத்தோட ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கருப்பு மற்றும் சிறப்பு நிற மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது. ஓகேயா. ஸோ கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் இது வந்துட்டு பெருங்கற்காலத்தில் உருவாகியிருக்கு. தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், அதாவது இரும்பு காலம். பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகாலித் என்பது கிரேக்க சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் தான் இக்காலம் வந்துட்டு பெருங்கற்காலம் என அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இறந்தவர்களின் புதைத்த இடங்களில் வந்துட்டு கற்பலகைகளை கொண்டு மூடியதால் வந்துட்டு இதை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதா சொல்கிறாங்க. அது மெகாலித். ஓகேங்களா. ஸோ மெகாலித்திக் ஏஜ் பெருங்கற்காலம். தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடங்கள் எங்கெல்லாம் இருந்திருக்கு? ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள், பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள், அதாவது அந்த மண்பாண்டங்கள் வந்து கருப்பு சிவப்பு நிற வடிவத்தில் இருந்திருக்கு. இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் வந்துட்டு கிடைச்சிருக்கு. மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் வந்துட்டு பெற்றிருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக கீழடி, சிவகங்கை மாவட்டம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில்
சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. அச்சோதனையில் இப்பொருட்கள் கிமு 200 சார்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது. இங்கு ரோம் நாட்டை சேர்ந்த தொல்பொருட்கள், பழங்கால தொல்பொருட்கள் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பினை நமக்கு வந்துட்டு சான்றாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றின, அதாவது ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது என்பதை குறித்தும் பெரிப்ளஸ் அப்படிங்கிறதுல பெரிப்ளஸ் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் பொருந்தல் அப்படிங்கிற இடம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு இல்லையா. ஸோ அது இந்த இதில் வந்துட்டு கிடைத்துள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதைகுழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில் வந்துட்டு இந்த மணிகள் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களாலான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், இதெல்லாம் வந்துட்டு பொருந்தல் பகுதியில் கிடைத்துள்ள பொருட்கள். இரும்பினால் ஆன கதிரரிக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் உள்ளன. இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதனை மெய்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழாய்வில் கிடைத்துள்ள பொருட்கள்: இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் கிமு 1000 என கணிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ அந்த பொருட்களை வச்சு ரேடியோ கார்பன் முறையில் அது வந்துட்டு எந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தப்போ கிமு 1000 அப்படிங்கிற ஆண்டோடைய சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சிருக்கிறாங்க. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணம் என்னும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ கொடுமணல் ஈரோடு மாவட்டத்திலையும் இந்த அகழாய்வு நடந்திருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றின செய்தி. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணம் என்னும் ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது கொடுமணல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு பதிற்றுப்பத்தில் கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் குறிப்பிட்டிருக்கிறது. அதுதான் இது அப்படின்றத வந்துட்டு அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் நூல் சுற்றி பயன்படும் சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ அதோடைய பொருட்கள்லாம் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், முதுமக்கள் தாழிகள், இவை இறந்தவர்களை புதைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் ஆகும். ஸோ புதிய கற்காலத்தில் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்றத் தொடங்கினர். இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் ஒரு பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும். ஸோ ஒரு பெரிய மட்பாண்டம், ஓகேங்களா. ஸோ அதில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனைய சில பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும். இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த, சமூகமாக கூடி வாழ தெரிந்திருந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சிகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதுமக்கள் தாழி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி என்னென்னா, அந்த முதுமக்கள் தாழிகள் ரொம்பவே வயதானதுக்கப்புறமா இறக்காமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து அந்த முதுமக்கள் தாழியில் வச்சு அவங்களுக்கான உணவு, உடை, ஸோ எல்லாமே, தண்ணி, இதெல்லாம் வந்துட்டு அதில் வச்சு அவங்கள வந்துட்டு
க்ளோஸ் பண்ணி புதைச்சிருவாங்க அப்படின்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் நடக்கும். ப்ளஸ் இறந்தவங்களுடைய உடலையும் வந்துட்டு அதில் வச்சு மூடி புதைக்கிறது தான் வந்துட்டு இந்த முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்திட்டைகள் டால்மென்ஸ் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இக்கற்திட்டைகள் வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும், கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் வந்துட்டு காணப்படுது. ஸோ இது வந்துட்டு பாண்டவன் திட்டு. ஓகே, ஸோ இது வந்து கற்திட்டு தான், அதோடைய பேர் வந்து பாண்டவன் திட்டு. ஓகேங்களா? ஸோ இறந்தவர்களை புதைத்த இடத்துல இருபுறமும் கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அது மேலே மற்றொரு கற்பலகை வந்துட்டு படுக்கை வசத்தில் வைக்கப்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு கற்திட்டுன்னு சொல்கிறாங்க. கற்திட்டுனா டால்மென்ஸ். அடுத்ததான் நினைவு கற்கள் மென்ஹிர் அப்படின்றது. பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள். ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். ஓகேயா? ஸோ இது வந்து செங்குத்தாக நட்டிருக்காங்க பாருங்கள். திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன. மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நடுக்கற்கள். இறந்து போன வீரனின் நிறைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும். தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நடுக்கல். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் வந்துட்டு காணப்படுது. ஓகே, ஸோ திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர், அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற புலிமான் கோம்பை, அதுதான் அதோடைய பிக்சர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்துட்டு நடுக்கற்கள் வந்துட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் மீள்பார்வை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஃபார்மில். அடுத்ததாக அருஞ்சொல் விளக்கம். ஓகே, ஸோ நிலையான அப்படின்னா எட்டர்னல், இரத்த உறவு கின்ஷிப், தந்தை வழி சமூகம் பேட்ரியார்கல், தெய்வம் டயட்டி, சமகாலத்தில் கான்டெம்பரரி, உலோகவியல் மெட்டலர்ஜி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கிளாஸ் அடுத்த இருக்கிற லெசன் வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.